மக்களே, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி மாமா, அம்மா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாமா, அங்கதான் போறோம். நீ வாரியா எங்க கூட? இல்ல இல்ல, நான் வரல மாமா. இங்க இதே சாப்பிட வருவாங்கல்ல, நான் வீட்ல இருக்கணும்ல. அப்போ பாருங்க, சிந்துக்கு என்ன பொறுப்பு வந்துட்டு வந்துதானே அவன மாதிரி. சரி, நாங்க அப்போ கிளம்போன்னு. சரி மாமா. பாய்க்கா. பாய் ஜானுக்குட்டி. ஜாலி, நிறைய பண்டை இருக்கு. எல்லா பண்டத்தையும் நம்மளே சாப்பிடலாம். என்னென்ன பண்டம்லாம் இருக்கோ தெரியலையே. இன்னைக்கு ஒரு பிடி. முதல்ல ஒவ்வொன்னா வெளிய எடுத்து வைப்போம். வாவ், முறுக்கு, லட்டு, குலாப் ஜாமுன். வாவ், எங்க மாமாக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு. மிச்சர் யார் சாப்பிடுவா? இவளுக்கு வேணா கொடுப்போம் அந்த ஒண்ணே மட்டும். பாவம் பார்த்து. போலி வாங்கிருக்காவ. நான் இப்படி வீட்டை கேட்டது இவளுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட்டா வாங்கிட்டு வந்திருக்காவ. எப்பா, மிச்சரை தவிர வேற எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச பண்டமா தான் இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு தீத்துறணும். ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன்ல ஒரு உருண்டை எடுத்து வாயில போடுவோம். பார்த்தாலே எச்சி ஊறுது நாக்குல. வாவ், செம டேஸ்டா இருக்கு. உடவே மனசில்ல. அவ்வளத்தையும் ஒரே வாயில போட்டு அமிக்கிற வேண்டியதுதான். இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாப்போம். இதெல்லாம் அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டா மாதிரி சுவாறு சாப்பிட முடியாது. இவ வந்து சுவாருதுங்களா, அதுக்கு வேற ஆசிட் எடுப்பாவல. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. அடுத்தது போலி எடுத்து சாப்பிடுவோம். வாவ், சூப்பரா இருக்கு மனமே. சிந்து, எவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டே இருக்கோம்? என்ன செய்ய உள்ள இருந்து? செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி ஒரு டேஸ்டான போலியை நான் சாப்பிட்டதே இல்லப்பா. சிந்து, இனி வந்துட்டாவ்ளோ. கதவு தட்ட சத்தம் கேக்குவே. எங்க வாரே? அதுக்குள்ள மணி 2 மணி ஆயிட்டா? எங்க வந்துட்டேன். ஒருவேளை நம்ம பண்டம் கேட்டனால சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டாவ்ளோ. வாங்குங்க. என்ன சிந்து, உறங்கிட்டியோ? உறங்கலாம் இல்லங்க, அங்க கிச்சன்ல தான் இருந்தேன். அடுக்கலையில இருந்தியா? ஏன் எதுவும் வேலை பண்ணிட்டு இருந்தியோ? அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னா கேட்கவும் மாட்டா. அது இதுன்னு போட்டு எனக்காண்டி சமைச்சிட்டு இருப்பா. ஆமா, நினைப்புதான். உங்களுக்கு விதவிதமா நான் சமைச்சு வைக்கேன். வாங்குங்க, நீங்க வேற. அப்ப அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலையோ? நான் தான் கற்பனை பண்ணிட்டேனோ? ஆமா, விதவிதமாலாம் இப்ப எனக்கு சமைக்க முடியும். நான் ஒண்ணுமே செய்யலையே. காலையில உங்க அம்மா வச்சிட்டு போனதா இருக்கு. மாறி, என்னத்துக்கு நீ அடுக்கலையில போய் நின்னா? எங்க மாமா வந்தாவ. எங்க மாமா, அனுவத்தை, மறைந்த ஜானுக்குட்டி எல்லாரும் வந்தாவ தெரியுமா? எப்ப வந்தாங்க? இப்ப நாங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போயிருப்பாவ. நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பாத்துக்கலாம். ஆமா, மணி 2 அவளையே சீக்கிரம் வந்துட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மியா இருந்துச்சு. சரி, சீக்கிரம் போய் சாப்பிட்டுருவோன்னு வந்தேன். அதுக்கு தான் வந்தியல. நானும் எனக்காண்டி பண்டம் வாங்கிட்டு வந்திருப்பியேன்னு நினைச்சேன். வேறும் கையை வீசிக்கிட்டு கை வீசுன்னு வந்தாச்சு. என்னடே பண்டம் வாங்கிட்டு வரலன்னு ஏசுவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கு தான் இன்னைக்கு பண்டம் கிடைச்சிட்டல, அதனால இன்னைக்கு உங்களை சும்மா விடியே. இல்லன்னா இந்த நேரத்துக்கு இப்படியே இருப்பேன். அதானே பார்த்தேன். உங்க மாமா பண்டம் வாங்கிட்டு வந்தாங்களோ? ஆமா, 1-2 பண்டமா. எவ்வளவு தெரியுமா? லட்டு, குலாப் ஜாமு, முறுக்கு, மிச்சரு, அதுக்கப்புறம் நான் கேட்ட போலி வாங்கிட்டு வந்திருக்காவ. போலி வாங்கிட்டு வந்தாவளா? அவிட்டையும் மட்டும் போன் பண்ணி சொன்னா? ஆமா, சொல்லியாவ. எனக்கு அவிய வரதே தெரியாது. திடீர்னு வந்து நின்னாவ. நான் எப்படி அவிட்ட சொல்ல முடியும்? நான் ஆசைப்பட்டோம்ல, இப்படி எங்க மாமாக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்லையா, கேட்ட உடனே கிடைச்சிட்ட. ரொம்ப சிரிக்காதுங்க. நீங்க ஆனாலும் வாங்கிட்டு வராம வந்துட்டீல்ல. எனக்கும் மனசுல தோணிச்சு பத்துக்க, யாரோ வீட்டுக்கு வந்து போலி வாங்கி கொடுப்பாவனு. அதனாலதான் நானும் வாங்கிட்டு வராம வந்தேன் சிந்து. ஆமா ஆமா, உங்ககிட்ட வந்து சொல்லுவாவ. சரி, அந்தால மூஞ்சி எப்படி வைக்காத. கொஞ்சம் பண்டம்லாம் எடுத்து தடை சாப்பிட்டுட்டு. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பண்டமும் எனக்கு தான். மிச்சர் எனக்கு பிடிக்காது. அத வேணா உங்களுக்கு தாரேன். மிச்சரா? அது எனக்கும் பிடிக்காத. அப்ப போங்க, ஒண்ணுமே கிடையாது. ஏ சிந்து, இருங்க, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஏ சுகினே, உனக்கு நாளைக்கு தானே ரிசல்ட்? ஆமாடி, அத நீ ஆவப்படுத்தாத. பயமா இருக்கு, வயிறெல்லாம் கலங்குது. சாப்பிடும்போது ஏன் இப்படி பழக்கம் விட்டு நடக்கறிய? சாப்பிடுங்க. அவதான் பட்டியே கேட்டா. நாளைக்கு ரிசல்ட்ல அத பத்தி கேட்டாதான் சொல்லிட்டு இருக்கேன். அத பத்தியே பேசுவாவே நீ வரது வர. கேட்டும் பட்டி, இப்போதைக்கு என்ன? ஒண்ணு இல்ல தாயே. சாம்பார் வேணுமா? வேணும்னா ஊத்திக்கிடுங்க. சாம்பார் இருந்துன்னா முதல்ல சொல்லி இருக்கலாம்ல. ரசத்தை ஊத்திருக்கேன், நான் சாம்பார் வச்சு சாப்பிட்டுருப்பேன். இது நேத்து உள்ளது மக்கா, சூடு பண்ணி வச்சேன். நீங்க மாமா வீட்டுல போய் சாப்பிட்டதுனால இங்க சாம்பார் மீதி வந்துட்டு பத்துக்க. அப்படியே அப்ப ரசமே போதும். சரிம்மா, ஒண்ணு மீதி வைக்காம சாப்பிட்டுங்கன்னா 2 நேரம். சரி பாட்டி. எல்லாம் 9:30க்கு தானே ரிசல்ட் நாளைக்கு. சரிடே, சாப்பிடு. ரொம்ப தான் படம் காணிக்கான். சபிதா நல்லா ஆசைப்படுவா பால் பாயசம் வச்சா. அங்கெல்லாம் இருக்காவே. செல்வி, வந்துட்டீங்களா? சாப்பிடுதீங்களாங்க? சாப்பாடு போடட்டா?
கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடியே. தோட்டத்துல இருந்தா வாரேன் பத்துக்க. தென்னை மரத்துல நிறைய இளநி கிடந்துச்சா, நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் விக்கிறதுக்கும் போட்டிருக்கேன். மாதிரி இந்த பிள்ளைகளும் குடிச்சுக்கிடும்ல. அங்க உங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வரட்டா? பிள்ளைகள் அங்கெல்லாம் நிக்குது. அப்படியே அங்கேயும் தென்னை மரம் நிறைய இருக்கும்ல. இளநி அங்க இருக்குமா என்னது தெரியல. நான் எங்க அம்மிட்ட கேட்டு பாக்கேன். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து கொண்டு போவோன்னு. நீ அங்கூடயே வாரா? ஆமாங்க, இந்த பிள்ளைகள பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சுல, அதான் போயிட்டு வருவோம். நாளை காலையில அந்த பயலுக்கு வர ரிசல்ட். அந்த நேரம் நாங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு வாரேன். அப்படி அங்க நின்றுட்டு நாளைக்கு சாயந்தரம் போல வீட்டுக்கு வரேன். அப்பனா வா. இளநீ உங்க அக்கா குடுக்கணுமா? குடுத்தா குடிக்கதான் செய்வாங்க. வெயில் நேரம் தானே, அந்த பிள்ளை அங்க இருக்குல்ல, அதனால அவிய வீட்டுக்கு ஒரு 10 புள்ள கொடுப்போம். சரி செல்வி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். இப்ப நாவே வீட்டுல போய் குடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரட்டா? அதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போவோம். இப்ப எங்க அக்கா வீட்டுல யாருங்க இருப்பா? யாருமே இருக்க மாட்டாப்ல. அந்த பிள்ளையும் காலேஜ் போயிருக்கோம். 5 மணி போலதான் வரான். அப்படியா? வீட்டுக்கு முன்னாடி இறக்கி போட்டாலும் யாரும் எடுத்து போயிருவாங்களோ? அது நம்ம சொல்ல முடியாதுல, எடுப்பாவளே இல்லையானு. அதனால அங்க குடுக்கத பிறகு பாத்துக்கலாம். என்னையும் விட்டுட்டு வந்து கூட சாயந்தரமா நீங்க கொடுங்க. அந்த பிள்ளையாவது வீட்டுல இருப்பாள்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி, நீ அப்ப இந்த பாயசத்தை குடி. அந்த குடிச்சிட்டு எனக்கு சுவார போட்டுதான் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சரிங்க, இருங்க வாரேன்னு. கொஞ்ச நேரம் படுக்கேன். பாடுங்க பாடுங்க. இந்த பிள்ளைகள் வச்சு சாப்பிட்டா என்னதோ ஒரு வார்த்தை அம்மிட்டு சொல்லுவோம் வாரோன்னு. சொல்லுமா. ஏமா வீட்டுல தானே இருக்கிறிய? பிள்ளைகள் வச்சு சாப்பிட்டுச்சா? வீட்டுலதான் இருக்கு, வேற எங்கம்மா போவேன்? இளையவா ஒண்ணும் சாப்பிடல பத்துக்க. மூத்தவையும் சாப்பிட்டுட்டு இருக்கான். வயிறு வலிக்குன்னு சொல்லி படுத்து கிடக்கா. வயிறு வலிக்கா? யாம ஏதோ வித்தியாசமா சாப்பிட்டாலோ? ஏன் இப்படி வயிறு வலிக்கு திடீர்னு? என்னத்த சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணும் தெரியல. நேத்தாவ மாமி வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தா. வீட்டுல செஞ்சதாம கடையிலயும் அவைய வாங்கலையா? மாதிரி என்னத்துக்கு இவளுக்கு வயிறு வலிக்கு? வெந்தயம் கொடுத்த மத்துக்க எதுவும் சூட்டு வலியா இருக்குமான்ட்டு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கா. வயிறு வலிக்குன்னு தான் சொல்லி அவத்துக்க. எம்மா, வெந்தயத்தை அப்படியே உளுந்ததுக்கு பதிலா வெந்தயத்தை பொரிச்சு தண்ணி கொடுத்து பார்க்க கூடாதா? ஆமா, அப்படி கொடுத்துருக்கலாம் பத்தியா. வெந்தயம் மாதிரி அரிசி வர வெள்ளை பூண்டு. ஆமா ஆமா, மூணுத்தையும் வறுத்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊத்தி ஒரு 1/4 கிளாஸ் ஆவது மாதிரி வந்து கொடுங்கம்மா. சரிம்மா, குடுக்கேன். ஏம்மா, நாங்க 1 மணி நேரத்துல அங்க வந்துருவோம்மா. எங்க துவாப்புல இளநி பறிச்சாப்ல, அதான் நிறைய இளநி இருக்கா. அங்க ஒரு 10-15 போல கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காவ. அதனால நானும் பாறேன். அந்த பயலுக்கு வர நாளைக்கு ரிசல்ட்ல, ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு சாயந்தரம் போல கிளம்பி போறேன். அப்படியா? வாரியோ, வா வா. இவள வயிறு வலிக்குன்னு எங்க வீட்டுக்கு போன எங்க அம்மையை பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. சரி, நான் ஏன் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நீயே வாரேன்னு சொல்லியல்ல, வா கொஞ்சம் வந்துட்டு போ. சரிம்மா, வைக்கேன்ன அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும். நேராயிட்டு. இந்த நம்பரை எப்படி பதிச்சு போட்டேன்னு தெரியல. தமிழ்ல பதிஞ்சாதானே நம்மளுக்கு வாசிக்க தெரியும். இங்கிலீஷ்ல இந்த பிள்ளைகள் இல்லையே, யார்கிட்ட கேட்கறதுக்கு? செல்விதான் இங்கிலீஷ் வாசிப்பால ஓரளவு. செல்வி, செல்வி, சாப்பாடு போடுறதுக்கு இல்ல, கொஞ்சங்க ரூமுக்கு வா. என்னத்துக்கு இப்படி கூப்பிட்டு நடக்காரு? நான் வாரேன். இதுக்குதான் ஒரு 5 6 படிச்சிருந்தா ஓரளவாவது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் படிக்காம ஒன்னும் தெரிய மாட்டேக்கு. இப்படி எல்லாத்துக்கும் எல்லா ஆள்வளையும் நம்பி இருக்க மாதிரிலாம் இருக்கு. ஏன் எதுக்கு கடந்து கூப்பிட்டு நடக்கறிய? செல்வி, இந்த செல்வன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு நம்பர் உண்டு பத்துக்க. அதை மட்டும் கொஞ்சம் எடுத்தாயா? இங்கிலீஷ்லயே பதிச்சு போட்டுருக்கறிய? ஆமா, அப்படிதான் நினைக்கேன். தமிழ்ல பார்த்தேன், காணையில பத்துக்க. கொண்டாங்க. இங்கிலீஷ்ல பதிஞ்சு போட மட்டும் தெரியுது, எடுக்க தெரிய மாட்டேங்குது. நான் பதிஞ்சு போடல. அவியலே போனை வாங்கி நம்பர் அடிச்சு பதிப்பாவ. அது இங்கிலீஷ்ல பதிஞ்சு போட்டா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அப்படி பதிஞ்சு கூடிய ஆளுனா நானே பார்த்து எடுக்க மாட்டேனா? என்னதான் சொல்லுங்க. அங்க போனும் என்னைய அவசரப்படுத்திக்கிட்டு இப்ப இங்க இருந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காவ. செல்வனா செல்வினா? செல்வின். அந்த பிள்ளை வேற அங்க வயிறு வலியில கிடக்குமா. யாரு? சபியா? ஆமா, வயிறு வலிக்குன்னு சொல்லி அழுதுட்டு கிடக்கால அம்மையை பார்க்கணும்னு. ஐயா, இப்படி வயிறு வலிக்கு? வயிறு வலி சூட்டு வலியா இருக்கான். அதுக்கு நீ ஏன் வலிக்குன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? போய் பார்த்தாதான் தெரியும். சரிமா, உன்ட்ட ஒண்ணும் கேட்கல. நீ எடு, நம்பர் எடுத்து தந்துட்டு போ. போய் சாப்பாடு போடு. நான் எடுத்துட்டேன். இன்னாருங்க. ரிங் அடிச்சிட்டியோ? ஆமா ஆமா, காதுல வைங்க. இவளுக்கு இப்படி பேர் பார்த்து கொடுக்கிறதுக்கே ஒரு ஆள் வைக்கணும். ஹலோ செல்வின். ஆமாப்பா, ஆமா. ஒண்ணு இல்ல. இந்த இளநீ கொஞ்சம் வெட்டினே மத்துக்கா. ஒரு 20-25 இருக்கும். உன் கடைக்கு எடுத்துட்டு வரட்டா? அப்படியா? சரி, வண்டியில போட்டு அனுப்பி விட்டுட்டா? கூட்டு வேற ஒண்ணும் வைக்கலையே. மீனை ஒரு துண்டு போட்டு எடுத்து கொடுப்போம். சாப்பிட்டுட்டு உடனே கிளம்ப முடியாதுன்னு. எங்க சாப்பாடு போட்டுட்டே சாப்பிடுவாங்க. அண்ணா வாரேன் செல்வி, வாரேன். 1 2 3 4 5 6 7 8 9 9 பட்டு இருக்கு. என்னத்த உடுக்கன்னு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. யார்கிட்ட கேட்க? மாமியார்ட்ட கேப்பமா? ஏத்தே
ஏன் எதுக்கு இப்படி யாரை விட்டு எடுக்க? ஒண்ணு இல்லத்தே, நான் இந்த கல்யாண வீட்டு கிளம்பியும்ல, எந்த பட்டு உடுக்கன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு பார்த்துடுங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணி தந்தீங்களா? உங்க ஆசீர்வாதத்தோட போய் அந்த கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வருவோம் பத்தியலா. ஏதாவது ஒரு பட்டு செலக்ட் பண்ணி தாங்களா? அம்மா, உனக்கெல்லாம் என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு மாமியார்னு மரியாதை கிடையாது. அவ கூட படிக்க பிள்ளை மாதிரி என் கூட விளையாடிட்டு இருக்கா. ச்சே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் சூடு சுவரன ஒண்ணும் கிடையாது. யாமத்தே உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் 1/2 கிலோ தாங்கலாம். தெரியாத கல்யாண வீட்டுக்கு போறது இல்லாம அங்க போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வர போறலாம். கல்யாண வீட்டுக்கு போறதே சாப்பிடறதுக்கு தான். மாதிரி போய்கிட்டு சாப்பிடாமையா வருவ? பியாசியா பியாச்சி, உங்களை இந்த பட்டம் மட்டும் தான் செலக்ட் பண்ணி தர சொல்லிருந்து. நான் போறேனா திங்கனா தூங்கனா அதெல்லாம் கேட்கல உங்ககிட்ட. ஆமா, அதுக்கு தானே நான் இந்த வீட்ல இருக்கேன். போங்க மாரே. இதுகிட்ட இப்ப என்ன கேட்டுட்டு இப்படி கோவப்பட்டு போகுது? போனாவே தொலையிட்டு. இது சொல்ல இதெல்லாம் காதுல யார் வாங்குவா? ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுற வேண்டியதுதான். நம்மளுக்குனே வாட்ச ஒரு அடிமந்த வீட்டுல சுத்தி நடக்குமே. எங்க போனாரு மிஸ்டர் டேவிட்? சின்ன என்னைய கூட்டா? உங்களே தான் கூப்பிட்டேன். எங்க இந்த 9 பட்டு இருக்கலாங்க, இதுல ஏதாவது ஒரு பட்டு செலக்ட் பண்ணி தாங்களாம். நீங்க சொல்லியதான் கொடுக்கேன். இந்த பட்டுலையா? ஆமா, இந்த பட்டுல தான். கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு போடுங்க. என்ன கலருக்கா ஏதோ மாத்தி எடுத்து சொல்லிடாதுங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா கண்ணு தெரிவு. அந்த ரோஸ் கலர் இருக்கு பாரு, அதை உடுக்குதியா? ரோசா? அங்க இருந்து 3வது இருக்கலாதா? ஆமா, அது உனக்கு எடுப்பா இருக்கும் பாத்துக்க. அப்படியாங்க? ஆமா சின்ன, அழகா இருக்கும். உனக்கு எந்த பட்டு கட்டினாலும் சூப்பரா தான் இருப்பா நீ. ஆனா அந்த ரோஸ் கலர் போட்டா சூப்பரா இருப்பான்ல. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. அதையே நான் கேட்டேன். சரிம்மா, உனக்கு நாங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து சாப்பிடவா? சரி டார்லு, நீங்க அங்க போங்க பாருங்க. சரி சின்னு. சின்னு டார்லு பியார் வேலை பாரு, பியார் வேலை. இப்ப வெளியே வருவான், இதுல ஒதுங்கி நிப்போம். என்ன எங்க அம்மா இங்க நிக்கவ? எம்மா வாலே வா, உன் மறுபடிக்கு நான் எதிர்பார்த்துட்டு நிக்கேன். ஏமா? இல்ல நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? பொண்டாட்டியா அடக்கி ஆள தெரியுன ஆம்பளனா? உன் பாட்டுக்கு சுத்த முடியானே. அவளுக்கு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு இவன் என்னத்துக்குல போணும்? இப்படி எல்லாம் விட்டுட்டு ஆள கடைசில தெரியும்ல. என்ன தெரியும்? அதெல்லாம் பெற பாரு. ஏமா, இந்த வீட்டுல நீ வாய முடிக்கிட்டு இருக்க முடியும்னா இரு. எனக்கு என் பொண்டாட்டிக்குள்ள விஷயத்துல நீ வந்து தலையிடப்படாதாமா. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அவ என்கிட்ட கேட்டுட்டு தான் போறேன்னா, சென்னைக்கு அவ இதுவரை போனதுல சரி போயிட்டு வான்னு நான் தான் அனுப்பி முடியும். என்னால கூட்டிட்டு போக முடியல. சரியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போறீங்க, போயிட்டு போட்டு. அதுல என்ன தப்பு? பிள்ளைகள் வரண்டு பெற்றதுக்கு அப்புறம் பிள்ளைகள் வரை இப்படி விட்டுக்கிட்டு அங்கங்க அலைவார்களோ? என்ன தாய்மார்களோ தெரியல. பிள்ளைகள் வேலை பாத்துக்கிட்டதுக்கு நான் வீட்டுல இருக்கேன், அவ அம்மா இருக்காத மாதிரி என்ன வேணும்? இப்போ உங்களை யாரும் பார்க்க சொல்லலையே. உன்னை பார்க்க சொன்னா அதுக்கப்புறம் வந்து பேசு. வேலையை பார்த்துக்கிட்டு போ. இதுவெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாது. நீ முதல்ல திருந்து. வயசான காலத்துல உள்ள கஞ்சியா குடிச்சோமான்னு வீட்டுல சும்மா இருக்காம அது இதுன்னு கடந்து நொய் நொயின்ட்டு வரது. இதல்லவா புருஷன்? ஐ லவ் யூ புருஷ். ஒவ்வொரு வீட்டு வேலையும் ஆம்பளைவ இப்படி இருந்தா வீடு சொர்க்கமா மாறிடுமே. என் புருஷன் சொன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யாரும் வராம இருந்தாலே சந்தோஷமா இருக்கும். ஒரு குழப்பமும் வராது.